இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது. தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது. இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது. தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது. வீர சைவர்கள் முன்னால் எங்கள் ஹலோ எல்லா மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தா ஆந்திராவுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ரீசெண்டாக வந்து நான் எங்கள் ஊருக்கு வந்திருந்தேன். ஸோ எங்கள் ஊரும் வந்து தமிழ்நாடு பார்டர் தான் இருக்குது. ஸோ ஊர் வரை வந்துட்டுமே ஊரில் சும்மா தான் இருக்குமே. ஸோ எங்கன்னா வெளியே கிளம்பி போனால் பார்த்து தான் நான் கண்டுபிடிச்சி தான் மல்லப்பண்ணா குண்டா. ஸோ இது வந்து ஆந்திராவில் இருக்குது. நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 46 கிலோமீட்டர். ஸோ சும்மா தான் இருக்கும், அப்படியே கிளம்பி போயிட்டு வருமேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டேன். ஸோ நான் தமிழ்நாடு பார்டர்லேருந்து ஆந்திரா போயிட்டு போகிறேன். ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டேட்டுக்கு சொந்தமானது. தமிழ்நாடு அண்டு ஆந்திரா அண்டு கர்நாடகா. ஸோ 3 ஸ்டேட்டுக்கு சென்ட்ரலில் இந்த மலை வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ போகிற வழி எல்லாமே ரொம்ப த்ரில்லிங்காகவும் செம்ம அட்வென்ச்சராக இருக்கும் போது, அது நம்ம போகிற வழி ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் போது. ஸோ இதுதான் வந்து குப்பம் ரோடு, வாணியம்படி டு குப்பம் ரோடு. ஸோ என்னோடய வீடு வந்து பார்த்தீங்கன்னா வாணியம்படி நியர்பை கிராமத்துலேருந்து நான் குப்பம் ரோட்டை போயிட்டுருக்கேன். இது வந்து ஆல்மோஸ்ட் 18 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தாங்க. செம்ம த்ரில்லிங்காக அட்வென்ச்சராக இருக்கும் போது. ஸோ நான் கிளம்பும்போது ஒரு மதியம் 11:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. 11:30 மணி 2 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஸோ மொட்டை வெயிலில் போயிட்டுருக்கோம். ஸோ ஈவினிங் டைமில் கண்டிப்பாக ஈவினிங் கூட அங்கே போய் சேர்ந்துருவோம். ஈவினிங் சன்செட் நல்லாயிருக்கும் அங்கே பார்க்குறக்கு. சரி அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ இதுதாங்க அந்த காடு. ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு த்ரில்லிங்காக இருக்குன்னு. ஸோ மேக்ஸிமம் எந்த ஒரு வெஹிக்கிளுமே வராது. எந்த விசேஷ நாட்கள் சம்திங் வீக்கெண்ட் டேஸ் போது தான் நிறைய வெஹிக்கிள்ஸ் வரும். பட் நார்மல் டேஸில் வெஹிக்கிளே எங்களால் பார்க்கவே முடியாது, அந்தளவுக்கு இருக்குங்க. ஸோ நைட் டைமில் இப்போ பகல்லே எப்படின்னு நைட்டில் போய் வச்சு பாருங்கள், எதுவுமே இருக்காது. இதில் வந்து ஒரே ஒரு பஸ்ஸு ஒரு நாளைக்கு 4 வாட்டி மட்டும், ஒரே ஒரு ஆந்திரா பஸ் மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து போகும் உங்களுக்கு. இது மட்டும்தான் தமிழ்நாடு செக் போஸ்ட்டுக்கு ஆந்திரா செக் 2 செக் போஸ்ட்டுமே இருக்குது. 2 செக் போஸ்ட் மேக்ஸிமம் செக் பண்ண மாட்டாங்க. பட் நைட் டைமில் வந்தால் மட்டும் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. நைட் டைமில் யோசிச்சு பாருங்கள் இந்த பஸ்ஸு. பட் இந்த சின்ன ரோடு தான் இது. இந்த ரோட்லேயே பஸ்ஸு கார் எல்லாமே போகும் உங்களுக்கு. ஸோ நைட் டைமில் வந்து இந்த ரோடை வந்து அவாய்ட் பண்ணுறதா பெஸ்ட்டு. பட் நாங்களே இதை அவாய்ட் பண்ணிப்போம். பட் இவ்வளோ த்ரில்லிங்காக இருந்தாலும் இந்த காட்டுக்குள்ளே ஒரு சின்ன கிராமம் இருக்குது, நாய்னூர்னு சின்ன கிராமம் இருக்குது. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக அந்த ஊரை தனி தான் போகிறோமே. நீங்கள் டேரெக்டாக தமிழ்நாட்டில் வந்தீங்கன்னா டேரெக்டாக எக்ஸாம்பிள் வாணியம்படிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா வாணியம்படி திம்மாம்பேட்டைலேருந்து நீங்கள் குப்பம் ரோடு எடுத்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஒரே ரோடு தாங்க. இது எங்கேயுமே நீங்கள் கிராசிங் எதையும் பண்ண வேணாம், ஒரே ரோடு தான், நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான் உங்களுக்கு வந்து. ஸோ எக்ஸாக்டாக வந்து இதுதான் நான் சொன்ன அந்த நாய்னூர். ஸோ இந்த கிராமம் சொன்னால இதுதான் நாய்னூர் கிராமம். ஆல்மோஸ்ட் ஒரு 30 வீடுகள் அவ்வளோதான் அவரேஜாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஃபுல்லாக விவசாயம் தான். இது வந்து தெலுங்கானா பாட்டில் வரும் உங்களுக்கு. இது இங்கே தான் உங்களுக்கு டவரே கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த காட்டுக்குள்ளே எங்கேயுமே டவர் கிடைக்காது. இந்த இடத்துல கொஞ்சம் டவர் கிடைக்கும். அது வோடாஃபோன் ஜியோ மட்டும் தான் கிடைக்கும். வேறு எந்த டவருமே எங்களுக்கு கிடைக்காது. பட் இந்த கிராமத்தை தாண்டி போயிட்டிங்கன்னா வேறு எங்கேயுமே உங்களுக்கு டவர் கிடைக்காது. நைட் டைம் வந்து தனியாக மாட்டினாலும் ஒரு ஃபோன் ஃபோன் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபோன் இருந்தாலும் சுத்தமாக சிக்னலே கிடைக்காது. வழி தவறி எங்கேயும் தயவுசெய்து யாரும் போயிடாதீங்க. மேக்ஸிமம் நைட்டில் வர நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க. ஸோ இது வந்து ரொம்ப அழகான கிராமம். இது ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு. சைடில் வந்து ஃபுல்லாகவே வயல்வெளிகள். ஆந்திரா சைடு வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாமந்தி பூ ஜாஸ்தி. சாமந்தி பூ அண்டு முட்டைக்கோஸ் அந்த மிளகா தான் அதிகமாக பயிரிடுவாங்க. இதுதான் வந்து கங்கந்தி. ஸோ இந்த கங்கந்தி நீங்கள் வந்து லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா ஒரே ரோடு தான். ரைட் எடுத்து போனால் வேறு ஊருக்கு போயிடும். ரைட் இருக்கணும், லெஃப்ட்டு தான் இருக்கும். நீங்கள் லெஃப்ட் எடுத்து நேராக போனீங்கன்னா இங்கேருந்து ஒரே ரோடு தான். அடுத்து வந்து என்னென்னா பாலாறு வரும். ஸோ பாலாறு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். பாலாறு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பாலாறு. ஸோ இதுதான் ஆந்திராவில் லாஸ்ட்டு பாலாறு எண்டிங் இது தான். ஸோ இங்கே தடுப்பணை கட்டியிருக்கான். ஃபஸ்ட் சின்னதாக இருந்து இப்போ பெருசாக கட்டிட்டாங்க. அதனால் தமிழ்நாடு தண்ணி ரொம்ப வரமாட்டேங்குது. ஸோ இங்கே பாலாறு இதை விட்டுட்டு போனால் ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 கிலோமீட்டர் வந்து அந்த காட்டுக்குள்ளே பயணித்து தமிழ்நாட்டில் புல்லூர்ன்ற ஒரு கிராமத்தில் பாலாறு வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ளே வருது. பட் 243 கிலோமீட்டர் பாலாறு நம்ம தமிழ்நாட்டில் ஓடுது. பட் தடுப்பணைன்னு பார்த்தீங்கன்னா கைவிட்டு 2 தான் இருக்குது. ஆனால் வெறும் 53 கிலோமீட்டரும் சம்திங் என்னவோ தான் ஆந்திராவில் ஓடுது. பட்டு நிறையா தடுப்பணை கட்டி அங்கங்கே நீர் தேக்கத்தை அதிகரித்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்த செக் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இங்கேருந்து நீ எங்கேயுமே திரும்ப வேணாம். இது குப்பம் வந்துட்டோம், குப்பம் ரோடு இது. ஸோ எங்கேயுமே ரைட் எடுத்தால் டேரெக்டாக குப்பம் போகும் உங்களுக்கு. ரைட் எடுக்காமல் ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான். ஒரே ரோடு போனீங்கன்னா குடுப்புள்ளி அடுத்து மலப்பணம் கொண்டான்னு வரும். ஸோ ஆந்திராவில் நேம்ஸ் தான் ஊர் பேர்லாம் இப்படி தான் இருக்குமே உங்களுக்கு. ஸோ நேராக ஒரே ரோடு போனீங்கன்னா நேராக குடுப்புள்ளி அடுத்து மலப்பணம் கொண்ட ஒரு கிராமம் தான் அது. ஸோ பார்க்கவே ரொம்ப விஷுவல் அழகாக இருக்கும். போகிற வழியிலும் ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஸோ சன்செட் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஆல்மோஸ்ட் நம்மளும் ஊர்கிட்ட வந்துட்டோம். போகிற வழி ரொம்ப ஜாலியாக தாங்க இருக்குது. அப்படியே பாட்டு கேட்டுன்னு அப்படியே ஜம்முன்னு ஜாலியாக அப்படியே வைப் பண்ணிவிட்டு
அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ நானும் என் தம்பி தான் போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, நம்ம ஊர்கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுதாங்க ஊர். தூரத்தில் ஒரு மலை தெரியுது. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் தூரத்தில் எனக்கு ஒரு மலை தெரியுது. அந்த மலைக்கு மேலே தான் நம்ம போக போகிறோம். ஸோ போகிற வழி எல்லாமே இப்படி தான் ஜாலியாக ஜம்முன்னு போகும். ஸோ இது ஆந்திரா சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கல்கோரி ஜாஸ்தி. ஸோ எங்கள் ஊர் மற்ற ஆந்திரா எப்படின்னு தெரியல, பட் எங்கள் ஊர் சுற்றி இருக்க ஆந்திரா சைட் பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா கல்கோரி ஜாஸ்தி. சிற்பங்கள் ரொம்ப அழகாக அக்யூரேட்டாக செய்வாங்க, சிற்பங்கள் செய்வாங்க. பட் கருங்கல் நல்லா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி லொக்கேஷன் தான் இது. ஸோ இதுதாங்க மலை அடிவாரத்துக்கு நம்ம வந்துவிட்டோம். இங்கே இருந்தாங்க மலைக்கு மேலே நம்ம போக போகிறோம். மலைக்கு மேலே வரைக்குமே கோவில் வரைக்குமே நம்மளால் வண்டி போட முடியும். ரோடு ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. ஸோ போகிற விஷுவல் செம்மையாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 4 கொண்டை ஊசி வளைவு இருக்குது. ஸோ 4 ஆர்பின் பென்ஸ் இருக்குது. அந்த ஆர்பின் பென்ஸ் தாண்டி தான் நம்ம போகணும். இப்போ ஆர்பின் பென்ஸும் செம்மையாக இருக்குது. 4 இருந்தாலும் நச்சுன்னு இருக்குங்க சும்மா. ஸோ ஆர்பின் பென்ஸ் நம்ம அப்படியே கிராஸ் ஆகி மேலே போகிறோம். அதில் இங்கே ரோடு நல்லா போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. ஸோ இங்கேருந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கோ, அதுவும் நம்ம மான்சூன் சீசன் மழை காலத்துலலாம் வந்தாங்கன்னா அப்படியே பச்சை பசன்னு செம்மையாக இருக்குங்க. ஒரு வெட்டிங் ஷூட்டுக்கோ, ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கோ, இல்லை ஒரு யூடியூப் வீடியோஸ்க்கோ, ஒரு சேனல் வீடியோஸ்க்கோ சம்திங் எதுக்கோ வந்து இந்த வீடியோ ஃபுட்டேஜுக்கு பெஸ்ட்டு இடம் நான் சொல்லுவேன். ஸோ இங்கேருந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் வாணியம்பாடி, பெங்களூர், சித்தூர் இந்த லொக்கேஷன் நீங்கள் இருக்கீங்க, இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஒரு வைப்பு யாருமே டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இடத்துல வீடியோஸ் ஹில் ஸ்டேஷன் வீடியோ இருக்குன்னா இந்த இடத்த நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இது வந்து சென்னையிலேருந்து ரொம்ப லாங்கு உங்களுக்கு இது. ஸோ நியர்பை உங்களுக்கு எனக்கு கிருஷ்ணகிரி, ஒசூர், பெங்களூர் இந்த மாதிரி லொக்கேஷன் இல்லை, நான் எவ்வளோ லாங்காக இருந்தாலும் பட்சத்தில் இது மாதிரி லொக்கேஷன் தான் நான் எடுப்பேன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்த நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இடம் வந்து உங்களுக்கு தெரியும். இதே சம்மர் தான், பட் சம்மர் டைம்லேயே வந்து இங்கே நல்லா பச்சைன்னு தான் இருக்குது. ஆந்திராவை பொறுத்த வரைக்குமே வந்து ரொம்ப வெயில் தெரியாது. ஸோ கோவிலுக்கு ஆல்மோஸ்ட் வந்துவிட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா தாங்க சிவலிங்கம், மேலே தான் ஒரு சிவலிங்கம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த சிவலிங்கம் என்ன எதுக்கு வச்சுக்கிட்டாங்கன்னா உள்ளே வந்து தீபத்தன்னைக்கும் உள்ளே நெருப்பு போட்டு எரி விடுவாங்க போல். ஸோ உள்ளே அப்படி தான் இருக்குது பார்க்க. ஸோ இங்கே பெரிய ஒரு சூளம் ஒன்று வச்சுருக்காங்க, நல்லா அழகாக பெரிய சூளம். ஸோ இங்கேருந்து பார்க்குற வியூ பாயிண்ட்டு அல்டிமேட்டுங்க, வேறு லெவலாக இருந்தது இங்கேருந்து வியூ பாயிண்ட் பார்க்குறக்கு. ஸோ மஸ்ட்டு விசிட் பண்ணுங்கள் இந்த கோவிலுக்கு. மல்லப்பனார் சுவாமி கோவில் இது, இந்த கோவிலோட பேர். கூகுளில் போட்டால் கூகுளே வர உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு பார்க்கவே. இது இங்கேருந்து சன்செட்டாக இருக்கட்டும், சன்ரைஸாக இருக்கட்டும், பார்க்க பெஸ்ட்டான ப்ளேஸு. ஸோ கோவில் நாளைக்கு மகா சிவராத்திரி வந்து நான் போயிருந்தேன். அதுக்கான வேலைப்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது. பட் இப்போ கொஞ்சம் கூட்டமாக இருக்கும், பட் நார்மல் டைம் கூட்டமாக இல்லாமல் இருக்கும்.